கான்வே, ரச்சின் அவுட், ஜேமி அவுட்டன் அவுட், சாம்கரன் அவுட், 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். அண்ட் தீபக் ஹூடா, ராகுல் திரிபதி, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், இவங்க 3 பேர் 7 பேர். அண்ட் ஆல்ரெடி அஸ்வின் அவுட் ஆனதுனால ரவிச்சந்திரன் அஸ்வின் 9 க்ளோஸ். ஸோ இதுதான் அவங்களோட பாசிபிள் ரிலீஸ் லிஸ்டா இருக்கும். மற்றபடி இந்த டீம் ஸ்டேஸ், அந்த டீம் காம்படிஷன்லேயே வந்து முகேஷ் சௌத்ரி அவங்களாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பேஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ரிலீஸ் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டீம் எனக்கு சொல்லு. ஓகே, ஆர்சிபி தான் என்ன கேட்டா. பெருசா அவங்களுக்கு எந்த தலைவலியுமே இல்லை. போன தடவை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ இந்த தடவை இருக்கிற பிளேயர்ஸே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒன்னு 2 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா எஸ் தயால் வந்து ஒரு மேல ஒரு ஸ்கேண்டல் கேஸ் வேற போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் இது பண்ணிருக்காங்க. 1 இயராவே அவர் கிரிக்கெட் ஆடல பெருசா. ஸோ அதனால அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஆடுவாரானே தெரியல, கிரிக்கெட் வருவாரானே தெரியல. ஸோ அதனால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க எப்படியும். அதுல ஒரு 4 crores வரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து லிவிங்ஸ்டன் வந்து பெருசா எதுவும் ஸ்கோர் பண்ணல. அண்ட் ஆல்சோ அந்த லைனப்ல வந்து 8 கோடி. அண்ட் அந்த லைனப் ஆல்ரெடி ஆல் ஃபாரினர்ஸ் ரெடியா இருக்காங்க. பில் சால்ட், ஹேசல்வுட், டிம் டேவிட் அண்ட் ஜேக்கப் பெத்தல், ஷெப்பர்ட்னு ஆல் ரெடியா இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால அவரோட சர்வீசஸ் வந்து நல்லா இருந்தாலுமே தேவைப்படாது. அது இல்லாம 8 கோடினால அவருமே ரிலீஸ் பண்ணிட்டு மேபி அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பேக்கப் ஒரு ஓவர்சீஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மேபி லுங்கி என்கிரியும் டிராப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக பேக்கப்ல வந்து யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் அண்ட் பேக்கப் தான் அவங்களுக்கு. மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுதான் நாம போன வருஷம் ஆர்சிபி எப்போ மென்ஷன் பண்ண ஆர்சிபி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிளேயர் நோட் பண்ணிக்கோ, ஜேக்கப் டஃபி. இந்த பிளேயருக்கு வந்து ஆர்சிபி போவாங்க ஹேசல்வுட்க்கு பேக்கப்பா. ஏன்னா நியூசிலாந்துல பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க.